தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆதி அப்போஸ்தலர்களின் தீர்க்க தரிசனங்கள் என்ற தலைப்பில் இரண்டாவதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன காரியம், யுத்தங்கள், பூமி அதிர்ச்சிகள், கொள்ளை நோய்கள் உண்டாகும் என்று தீர்க்க தரிசனமாக கடைசி கால முடிவை பற்றி இயேசு கிறிஸ்துடைய வருகையை பற்றியும் சொன்னார். மத்திய 24 அதிகாரத்தில் 6 பார்க்கும்போது, யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், கலங்காதபடி எச்சரிக்கையாக இருங்கள், இவைகளெல்லாம் சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் முடிவு உடனே வராது. ஜனத்துக்கு விரோதமாக ஜனமும், ராஜ்யத்துக்கு விரோதமாக ராஜ்யமும், பஞ்சங்களும், கொள்ளை நோய்களும், பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும். இவைகளெல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம் என்று 8 வரைக்கும் அவர் சொல்லிட்டார். ஆகவே 2000 ஆண்டுகளுக்கு முன்பு அவர் சொன்ன காரியம் இன்னைக்கு நடக்குதா என்று கேட்டால் அப்படியே எழுத்தின்படி நடந்துக்கிட்டு இருக்கு. உங்களுக்கெல்லாம் தெரியும், இயேசு கிறிஸ்துவுக்கு அடுத்து போர்கள் நடந்திருக்கு. ஆனால் இப்போ ஜனநாயக நாட்டில் 21ஆம் நூற்றாண்டில் அறிவு பெருத்த காலத்துலேயும் கூட அவர் சொன்ன காரியங்கள் இன்றைக்கு அப்படியே நடக்குது. இன்றைக்கி காசா இஸ்ரேல் யுத்தம், அதுக்கு முன்பாக சீனாவுக்கும் உக்ரைனுக்கு உள்ள போர் இன்ன வரைக்கும் முடிவாகலை. அதன் பிறகு பாகிஸ்தானுக்கு இந்தியாவுக்குள்ள போர், இப்போ பாகிஸ்தானுக்குள்ளேயே உள்நாட்டு போர்கள், இன்னும் அடுத்து யுத்தங்களுக்குரிய ஆயுதங்களை தயாரிக்கக்கூடிய அளவில் தான் உலக நாடுகள் இருக்காங்களே தவிர மற்றபடி கிடையாது. இப்போ சமாதான ஒப்பந்தம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு காசாவுக்கு உருவாகியும் கூட திரும்ப மறுபடியும் அடிக்கிறான்னு எத்தனையோ பேர் கொண்டுட்டாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆகவே பூமி அதிர்ச்சிகள் பல இடங்களில் உருவாகுது. நிலச்சரிவு, பூமி அதிர்ச்சி, எரிமலை வெடிக்கிறது, இதெல்லாம் இன்றைக்கி நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். உலக நாடுகளில் நியூஸை போட்டால், செய்தியை போட்டால் எல்லாம் அந்த செய்தியாக தான் வருதே தவிர நல்ல செய்தி வரலை. இவைகளெல்லாம் நம்ம பார்க்கும்போது இயேசு வாசல் அருகே வந்து விட்டார். வானமும் பூமியும் ஒளிந்தாலும் என் வார்த்தைகள் ஒழியாது, அது கரெக்டாக நடக்கும், நடக்காமல் போகாது என்று மத்திய 24:35 சொன்னாரே, இன்றைக்கு அது எழுத்தின்படி நடந்து வருகிறது. இவைகளெல்லாம் பார்க்கும்போது உலகம் முடிவு சமீபமாயிற்று, அப்படி வருகை ரொம்ப சமீபமாயிற்று என்று தான் நம்ம சொல்லணும். சுனாமியுடைய பேரழிவை பற்றி நமக்கெல்லாம் தெரியும். 2004 வந்தது. ஆயிரக்கணக்கான மக்கள் அங்கே அழிந்தார்கள். எத்தனையோ வீடுகள், சொத்து சுகங்கள்லாம் பறிபோனது. அதன் பிறகு எத்தனையோ புயல்கள் நம்ம நாட்டில் தாக்கியிருக்கு. வெளிநாடுகளில் எடுத்துக்கொண்டால் நிறைய சேதங்கள், நிறைய காரியங்கள் இந்த ஊடகங்கள் இருக்கிறதுனால நமக்கு தெரிய வருதே தவிர மற்றபடி தெரியாத காரியங்கள் நிறைய நடந்துக்கிட்டு இருக்குது. நிறைய அழிவுகள் நடந்துக்கிட்டு இருக்கிறது. இவைகளெல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன தீர்க்க தரிசனங்களில் அடையாளங்கள் நிறைவேறுதலை தவிர வேறு அல்ல. தேவ பிள்ளைகளே, நம்ம கடைசி காலத்தில் நம்ம ரொம்ப வெளியே சூதாக இருக்கணுமே தவிர நம்ம சுயநலத்துக்காக நம்ம காரியம் செஞ்சால் போதும், நமக்கு ஒரு நல்ல காலம் பிறந்தால் போதும், எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று அஞ்ஞானிகளைப் போல பூமியில் நம்ம இயேசுவின் பிள்ளைகளாக இருந்தோம் அப்படி அலையக்கூடாது. இவைகள்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகள்லாம் உங்களுக்கு வேண்டியவர்கள் உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்க, அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் சொல்லி மத்திய 6ஆம் அதிகாரத்தில் 32, 33 முன்னதாகவே இயேசு சொல்லிட்டார். அஞ்ஞானிகள் சொல்கிறது லூக்கா 12:30 உலகத்தார் நாடி தேடுகிறார்கள்னு அங்கே போட்டிருக்கு. ஆகவே உலகமும் அது ஆசை இச்சையும் ஒழிந்து போகும். தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்று நிலைச்சிருப்பான். உலகத்தில் உள்ளவைகளையும் அன்பு கூறாதுங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லைன்னு 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துலேயும் 17ஆம் வசனத்துலேயும் உள்ள காரியத்தை நான் வாசிச்சிருக்கிறேன். அதனால் தேவ பிள்ளைகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. அந்த மாதிரி உள்ளவங்களை விபச்சாரிகளே என்று யாக்கோப்பு 4:4 அப்போஸ்தலர்கள் கடினமாகவே சொல்லியிருக்கிறாங்க. அதனால் தேவ பிள்ளைகளே, உலகத்தில் இருந்தால் நம்ம உலகத்தார் அல்ல.
இயேசு சொன்னார், நான் உலகத்தார் அல்லாதது போல் அவர்களும் உலகத்தார் அல்ல, அதனால் அவங்களை காக்கும்படி நான் வேண்டுகிறேன்னு சொல்லி அப்போஸ்தல யோவான் 17:16 அன்னைக்கே அவர் ஜெபம் பண்ணார். 9ஆம் வசனத்தில், நான் உலகத்துக்காக வேண்டிக் கொள்ளாமல் உலகத்திலிருந்து நீர் எனக்கு தந்தவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன்னு இயேசு சொன்னார். ஆகவே இன்றைக்கி உலக மக்கள் உலகத்துக்காக பாடுபடுறாங்க, உலகத்துக்காக இது பண்ணுறாங்க. அதெல்லாம் ஒளிந்து போக வேண்டியது அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டதாக 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 7-8 இருக்குது. இவைகள்லாம் ஒரு காலத்தில் ஒன்றும் இல்லாமல் போயிடும். அதனால் நிலைச்சு நிற்கக்கூடிய அந்த நித்திய ராஜ்யத்துக்கு தான் நம்ம பிரயாசப்படணும், நித்திய ராஜ்யத்துக்கு தான் நம்ம உழைக்கணும், அதுக்காகத்தான் நம்ம பாடுபடணுமே தவிர உலகமும் உலக இச்சைகளுக்காக நம்ம செயல்படுறதோ, அதுக்காக ஓடுவதோ நாடுவதோ, அதுக்காக ஜெபம் பண்ணுவதோ, தங்க விலை ஏறிடுச்சின்னு சொல்லி கவலையாக இப்போ ஜெபிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்படி நிறையா திங்கணும் வைக்கணும்னு உலக ஆசையில் எப்பியாக வரணும், நாங்களும் கிறிஸ்தவங்களையும் நாங்கள் சங்கம் வேணும், எங்களுக்கும் கொடி வேணும், சின்னம் வேணும், எங்களுக்கும் தேர்தல் வேணும்னு சொல்லி உலகத்தார்களைப் போல இன்றைக்கு ஊழியர்களும் விசுவாசிகளும் போகிறதனுடைய அந்த விளைவு தான் இன்றைக்கி இந்த காலத்தை பற்றி அறியாமல் இருக்கிறாங்க, புரியாமல் இருக்கிறாங்க. கடைசி காலத்தை புரிந்தால் எச்சரிக்கையாக இருப்பாங்க, ஜாக்கிரதையாக இருப்பாங்க. ஆகவே இயேசு சொன்ன காரியங்கள் நடக்காமல் போகாது. இன்றைக்கி இயேசு சொன்னது நடந்துக்கிட்டு இருக்கு. சமாதானம் சவுக்கியம் உண்டுன்னு சொல்லும்போது சடுதியாக அவர்கள் மேல் அழிவு வரும், அவங்க யாரும் தப்பி போவதில்லைன்றிருக்கு. ஆகவே தேவ பிள்ளைகளே, இன்றைக்கி கடைசி காலத்துக்குரிய அடையாளங்கள் யுத்தங்கள், பஞ்சங்கள், கொள்ளை நோய்கள், பூமி அதிர்ச்சிகள் பல இடங்களில் உண்டாகி கொண்டிருக்கிறது. அதனால் தேவ பிள்ளைகள் கவனமாக இருந்து இந்த மோசமான அழிவுக்கு, உலக அக்கினிக்கு, அழிவுக்கு நம்ம தப்பித்து மணவாளன் இயேசுவோடு மத்திய வானத்திலே எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த பாக்கியத்தை நம்ம பெறணும். அதுக்காக நம்ம கவனமாக இருக்கணும், அதுக்காக நம்ம தேடணும், நாடணும். அதுக்காக அந்த உபதேசம் எங்கே சொல்கிறாங்களோ அந்த காரியங்களில் நம்ம உட்கொள்ளணும். ஆகவே ஜாக்கிரதையாக இருப்போம், எச்சரிக்கையாக இருப்போம். பஞ்சங்கள், யுத்தங்கள், பூமி அதிர்ச்சிகள் பல இடங்களில் இன்றைக்கி நடந்து கொண்டிருக்கிறதுனால ஆண்டவராகிய சொன்ன காரியங்களை நிறைவேறி வருகிறது என்று அறிந்து அவர் வாசலருகே வந்து விட்டார் என்று தலையை உயர்த்தி மணவாளனை சந்திக்க மணவாட்டியாய் நம்ம ஆயத்தப்பட வேண்டும். அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று வெளிப்படுத்தல் 19:7 சொன்னபடி நம்ம ஆயத்தப்படணும், மற்றவங்களையும் ஆயத்தப்படுத்தணும். 2ஆம் வருகைக்கு அல்ல, ரகசிய வருகை எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கு. 2ஆம் வருகையில் எடுத்துக்கொண்ட பரிசுத்தவான்களோடு வர்றதுக்கு பேர் தான் 2ஆம் வருகை. 1000 பரிசுத்தவான்களோடு வர்றாருன்னு யூதா 15 இருக்கு இல்லையா, அந்த பரிசுத்தவான்கள் யாருன்னா எடுத்துக்கொள்ளப்பட்டவங்க தான். முதலாவது எடுத்துக்கொள்ளப்பட்டவங்க தான். அந்த எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கு நீங்களும் நானும் ஆயத்தப்படணும், நம்ம சபையை ஆயத்தப்படுத்தணும். தேவன் தாமே இந்த புரிதல் நமக்கு உண்டாகி, இந்த அறிவு உண்டாகி, கடைசி காலத்துக்குரிய மணவாட்டியாக ஆயத்தப்பட்டு மத்திய வானத்தில் பறந்து அவரோடு கூட இணைவோமாக. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நன்றி, வணக்கம்.